நம்ம மல்லி சீரியல் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு ஹாப்பியான தருணத்தில் கொண்டு வந்து அதை சந்தோஷமாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மல்லி மேலே விஜய் கோபத்தில் இருக்கிறப்ப தேவையில்லாமல் இந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் கொண்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயுமே தோணுது. ஏன்னா எவ்வளோ நாள் விஜய் மல்லி 2 பேருமே ஹாப்பியாக இருந்தாங்க, அந்த தருணங்களில் அதை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த ராஜி, நிஷா, கதிரேசன் அவங்கெல்லாம் வயிறு எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த தருணத்தில் கொண்டு வர்றப்ப அவங்கெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் எப்படி பிரச்சனையெல்லாம் மூட்டி விடலாம், எப்படி அவங்கள பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயுமே இப்போ வெண்பா மேலே இருக்கிற அந்த ஏக்கத்தில் மல்லி என்ன செஞ்சாலுமே தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. மல்லி வெண்பாவை தேடி போனாலும் தவறு, அவங்கள நல்லா கவனிச்சிக்கிட்டாலும் தவறு, வீட்டில் உட்காந்துருந்தா கூட நீ ஏன் வெண்பாவை தொலைச்சிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இப்போ மல்லி என்ன பண்ணாலுமே தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் இப்போ மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ விஜய் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடுது. ஏன்னா வெண்பாவை ஆல்ரெடி மல்லி தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப வெண்பாவை தொலைச்சிட்டாங்க, இனிமேல் தனக்குன்னு ஒரு குழந்தைய மல்லி பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வெண்பாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா கூட தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தையினால நம்ம வெண்பாவை எங்கே சரியாக கவனிச்சிக்க மாட்டோங்களோ அப்படிங்கிற எண்ணம் இப்போ விஜய்க்கு வர இருக்குது. அதை தான் அப்கமிங் ஸ்டோரி லைனில் காமிக்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இந்த குழந்தை எனக்கு தேவையே இல்லைங்க, எனக்கு வெண்பா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிற நிலைமைக்கு நம்ம விஜய் கொண்டு வந்து விட போகிறாங்க. அதை தான் ஸ்டோரி லைனில் காமிக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வெண்பாவை காணோம், அவங்கள எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்போ வீட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை பார்க்குற நம்ம ஒவ்வொரு நாளுமே தினம் தூங்காமல் கவலைப்பட்டுருக்குறோம். இதற்கு இடையில இனி வரக்கூடிய சீக்வன்ஸாவது நல்லா இருக்கும். வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜய், மல்லி, வெண்பா 3 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த ஸ்டோரி லைனுமே நிச்சயமாக நெகட்டிவாக தான் வர இருக்குது. அப்படிங்கிறதால பார்க்குற நமக்கு நிச்சயமாக வருத்தத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.